அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே 5 திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வேளையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு பிறகு திடீர் என 5 திருப்பங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். முதலில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவகிரகங்களிலே முழு முதல் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் வளமிருக்கிறாருங்க. 5இல் குரு இருப்பது அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் 5இல் இருப்பதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை பார்க்கிறார் மற்றும் 9 லாபஸ்தானம் ஆகிய இடங்களையும் பார்ப்பதால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல நெருக்கடிகள் விலகி குருவின் அமைப்பால் சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவானும் தனஸ்தானம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார். சனியால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி சிறப்பான வளர்ச்சி படிப்படியாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஜென்மராசியில் வலுவாக வலம் வருகிறார். ராகு ஜென்மத்தில் இருப்பது பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சப்தமத்தில் கேது இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்குவதோடு பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சாதுரியமாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பல நெருக்கடிகளை விளக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வலம் வர போகிறார். ஜென்மராசியை விட்டு எந்த ஒரு கிரகம் விலகினாலும் உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் வலம் வருகிறார். சூரியன் மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்த தகவல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. இந்த வேளையில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதன் 6ஆம் தேதி முதல் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றம் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சந்திரன் இந்த தருணத்தில் பல இடங்களில் மாறி சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கக்கூடிய திடீர் 5 திருப்பங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்த்தால், நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி திடீரென கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வயதிற்கும் தேவைக்கும் ஏற்றவாறு நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மாணவ மாணவியருக்கு கல்வியில் சிறப்பான வாய்ப்புகளும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது, கல்வி ரீதியாக தேவையான பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது, இந்த தருணத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களும் சிறப்பாக கைகூடும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் உறுதியாகவே நல்ல செய்தி ஒன்று இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. இரண்டாவது திடீர் திருப்பமாக பார்க்கப்படுவது மனித வாழ்வில் 90% பிரச்சனைகள் மிக முக்கிய மூலக்கருவாக அமைவது பணம் தான். பண ரீதியான பிரச்சனைகள் தான் 90% மனித வாழ்வில் ஏற்படுகிறது. அதை தீர்க்கக்கூடிய வகையில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. எனவே பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல வகையிலான பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை மறுக்கப்பட்ட சூழலில் அவை உங்களை தேடி நிச்சயமாக வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகளும் இடமாறுதல் உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது திடீர் திருப்பமாக அமைவது உறவுகளுக்கிடையே நல்ல மாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல்கள் சரி செய்யக்கூடிய வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மிகப்பெரிய அளவிலான மனக்கசப்பு நீங்கி உறவு வலுப்படும் வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது, காதலன் காதலிக்கிடையே இருந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த காரியங்களில் சிறப்பான மாறுதல் நிச்சயம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் நட்பில் சிறப்பான மாறுதலும் சிறப்பான நட்பு கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது புதிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணம் உருவாக்குகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல புதிய நல்ல சந்தர்ப்பங்களும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான யோகம், அற்புதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஐந்தாவது மிக முக்கிய திருப்பம், நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பலமுறை முயற்சி செய்தாலும் வெற்றியடையாத காரியங்களுக்கு மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுவது அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்வார்கள். அதிர்ஷ்டம் சிறிதளவாவது வேலை செய்தால்தான் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இந்த தருணத்தில் ஐந்தாவது திடீர் திருப்பம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் நேரமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யும் நேரமாக அமைவதால் நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்கள் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமையும். திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சனிக்கிழமையில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினம் மதியம் 1 மணி நிறைவடைவதற்குள் யாரேனும் ஒருவருக்காவது பசி தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கைகூடும்.